ஒரே ஒரு மனைவியை மட்டும் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. யாருன்னா அது ஒரு யூத பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்போ கவனிச்சு பாருங்க, அந்த பெண்ணுடைய மனநிலை, அந்த மனைவியுடைய மனநிலை என்ன? எல்லா மனைவிமார்களும் அவங்க பாப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க, என்னால் போக முடியலையே என்கின்ற கவலை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலையை விட்டு வெளில வரக்கூடாது, கடைசி 10 நாளில் தேவையின்றி வெளில வரக்கூடாது. பள்ளிவாசலில் அப்படி இத்திகாஃப் இருக்கும்பொழுது அந்த ஒரு மனைவியின் மனநிலையை புரிந்து கொண்டு உடனே என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா என்ற மனைவியை கூப்பிட்டு வைத்து மணிக்கணக்கில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். திரும்பவும் வீட்டுக்கு செல்லும் பொழுது வீடு வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் கூட தன்னுடைய மனைவியின் உணர்வுகளை, பெரும்பாலான கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா? ஒரு கவுன்சிலர் சொல்லுகிறார், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் சொல்லுகிறார், அதாவது கவுன்சிலர்கிட்ட 2 பேரும் வராங்க, கணவன் வராங்க மனைவியும் வராங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கணவன் என்ன சொல்றார், மனைவி மேல குற்றங்களை 1 2 3 4 அடுக்கி கொண்டே போகிறார். நீங்க சொல்லுங்கன்னு கேட்டா கணவர் சம்பந்தப்பட்ட குறைகளை 1 2 3 4 அவங்க பட்டியலிட்டு சொல்றாங்க. கவுன்சிலர் என்ன பண்ணார், திடீரென்று ஒரு கேள்வி கேட்கிறார் கணவனை பார்த்து, உங்களை உங்களுடைய மனைவியின் நிலையில் வைத்து சிந்தித்துக் கொண்டு குற்றம் சொல்லுங்கள். மனைவியை பார்த்து உங்களை உங்களுடைய கணவருடைய நிலையில் வைத்து அவர் மீது குற்றங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி பார்த்தால் 2 பேராலும் வாயை திறக்க முடியவில்லை. மாற்றி சிந்தித்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும், கணவன் மனைவி பிரச்சனையில. அப்ப என்னன்னு சொன்னா, அது மாதிரி பேரண்டிங், குழந்தைகளுடைய மனநிலை உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களுக்கு மிக அவசியம். பணியிடத்திலே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சொன்ன உதாரணம் தான், பணியிடத்திலே ஒர்க் பண்ணும்போது எனக்கு கீழே பணியாற்றவர்களுடைய மனநிலையை நான் புரிந்து கொண்டு பணியாற்ற வேண்டியது மிக அவசியம். அவருக்கு தேவையான ஒரு விடுப்பு தேவையாக இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அவர் இருந்துதான் அதனை செய்தாக வேண்டும் என்ற நிலை இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் கம்பெனி வேலையை இன்று மாலையிலே 5 மணிக்குள் முடித்து அனுப்ப வேண்டியது இருக்கும். இதில் 10 பேர் செய்ய வேண்டிய வேலையில் 2 பேர் லீவ் கொடுத்து விட்டால் இந்த வேலையை 8 பேர் செய்து முடிக்க முடியாது என்று நீங்கள் ஒரே அடியாக சொல்லிவிடலாம், இன்னைக்கு லீவ் கிடையாது பண்ணு. அது அடுத்தவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஆக ஒரு லீடர்ஷிப்புக்கு தேவை அடுத்தவருடைய உணவை புரிந்து கொண்டு அவரை அனுப்பு, இந்த காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்ய முடியும், நீங்களே களத்தில் இறங்குங்க. நான் பார்த்திருக்கிறேன் சில கம்பெனிகளில் ஆளுக்கு வேலையை அனுப்பிவிட்டு அவர் செய்ய வேண்டிய வேலையை அந்த தலைவரே உட்கார்ந்து செய்யக்கூடியவராக இருப்பார். அந்த கம்பெனி, அந்த நிர்வாகம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். அது என்னன்னா, பிரச்சனை தீர்வதற்கு எம்பத்திங்கிறது ஒரு வழி. மகாத்மா காந்தி சொல்றாங்க, 3/4 of the world problems can be solved. உலகத்தில் இருக்கக்கூடிய 3/4 பிரச்சனை ஒருவர் தன்னுடைய எதிரணியில் இருக்கக்கூடியவருடைய மனநிலையில் இருந்து சிந்தித்தார் என்று சொன்னாலே உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் 3/4 பிரச்சனையை தீர்ந்துவிட முடியும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதாக நாம் கேள்விப்படுகிறோம். அதுபோல இப்போது நான் உங்களிடம் கேட்டது போல நபிமொழிகளை வைத்து இந்த எம்பத்தி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஆய்வு செய்து பார்க்க முடியுமா என்ற போது அற்புதமான நபிமொழிகளை பல நபிமொழிகளை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இன்னொரு நபிமொழி நான் சிலவற்றை கொண்டு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. அப்போ அவன் நிலைமையில வச்சு பாரு. அப்ப நீ உனக்கு எதனை விரும்புவியோ அதனை நீ அவர்களுக்கு விரும்பு. குறிப்பாக என்ன சொல்றாங்க, ஒரு பிசினஸ் வச்சுக்கோ, பீப்புள் ஓரியன்டட் பிசினஸ். எந்த பிசினஸ்ல மக்கள் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை அவங்களுக்கு வைக்கிறீங்க, 4 ஆப்பிள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கும்போது நீங்க கடைக்காரர் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிகிறது ஒரு ஆப்பிள் வீணா போயிருக்கிறது, 3 நல்லா இருக்குல்ல, 1 தானே வீணா போகுது, இதை போட்டான்னா நான் 380 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், எனக்கெல்லாம் நஷ்டம் வரும், தள்ளு. இது உங்களுடைய மனநிலை. ஆனால் நீங்கள் உங்களை ஆப்பிள் வாங்கக்கூடியவர்களுடைய நிலையில் உங்களை வைத்து, இப்படி நாம் வாங்கினால், நாம் ஆப்பிள் வாங்கும்பொழுது நமக்கு 3ஐ நன்றாக கொடுத்து விட்டு 1ஐ ஒருவர் ஏமாற்றி கொடுத்தால் நமக்கு எப்படி இருக்கும் என்று அந்த நிலையிலே திங்க் பண்ணணும் சொன்னா அது செய்ய மாட்டோம். அப்ப அந்த ஹதீஸ் அதனை தான் சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை பாருங்க, முஸ்லிம் பெண்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமைக்கிறீங்க, அது எவ்வளவு சாதாரணமான ஒரு சமையலாக இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் இட் பி தி ஹூஃப் ஆஃப் a goat, ஒரு ஆட்டு குழம்பாக இருந்தாலும் சரி, அந்த வாசனை அங்கே போயிடும்ல. நீங்கள் வீட்டில் கறி சமைக்கிறீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு வாசனை போயிடும்ல. பக்கத்து வீட்டே இருந்து ஒரு பிரியாணி வாசனை நமக்கு வந்தாக்கா, ஆஹா நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, பிரியாணி வாசனையை நுகர்ந்துருச்ச, நமக்கு ஒரு கப்பு கொடுத்தா எப்படி இருக்கும் நம்ம நினைப்போம்ல. அது அற்பம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கு சொன்ன அண்டை வீட்டாருடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியது அவர்களுடைய நிலையில் உங்களை வைத்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
எந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால், நம்முடைய சொத்துல பங்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி விடுவானோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உரிமை இருக்கிறது. எப்போது அந்த உரிமைகளை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால், அவருடைய மனநிலையை வந்து நம்மை வைத்து சிந்தித்து பார்க்கும் போதுதான். இன்னொரு ஹதீஸ் பாருங்க, இதே மாதிரி ஒரு சமையல்காரரை வைக்கிறீங்க, அதே போல பிரியாணி ஏதோ ஒன்று செய்கிறீர்கள், நெருப்பில் அமர்ந்து நெருப்புக்கு அருகில் நின்று சமைத்துக் கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களிடம் ஒருவரிடம் அவருடைய பணியால் அவருடைய தயாரிக்கப்பட்ட உணவை கொண்டு வந்தால், ஒன்று அவரை உங்களுடன் அமர்த்தி கொண்டு அந்த சாப்பாடு கொடுங்க. முடியலையா, அவங்களுடைய ஈகோவை விட்டு கொடுக்கலையா, அவர் சமைத்த அந்த சமையலின் ஒரு பகுதியை ஏனும் அவருக்கு கொடுங்கள். ஏனென்றால் அந்த நெருப்பின் சுவையை அவர் அருகில் நின்று கஷ்டப்படுத்தி இருக்கிறார். அப்ப தன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு சமையல்காரரின் மனநிலையில் வைத்து அவன் ஆசைப்படுவான்ல, என்னடா சமைச்சு கொடுத்தவனுக்கு ஒரு கவலம் கொடுக்கவில்லையே என்று சொல்லிவிடுவார்களோ என்று அவருடைய மனநிலையில் வைத்து இந்த ஹதீஸை நமக்கு சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ் பாருங்க, நம்ம 3 பேர் நிற்கும் போது திடீர்னு ஒருத்தவர் அழைச்சிட்டு போய் 2 பேர் ரகசியம் பேசினா 3வது ஆளுக்கு எப்படி இருக்கும்? மனசு வருது. ரசூல் சொல்றாங்க, நீங்கள் 3 இருந்தால், 3 பேர் தனித்திருந்தால் ஒருவரை தவிர்த்து 2 பேர் மட்டும் உரையாட வேண்டாம். நீங்கள் மக்களோட 4 பேர் இருந்தால் பிரச்சனை இல்லை, 5 பேர் இருந்தால் பிரச்சனை, நீங்கள் 3 பேர் விட்டு 2 பேர் போங்க. தனியாக ஒருவரை விட்டு 2 பேர் ரகசியம் பேச வேண்டாம், உரையாட வேண்டாம். ஏனென்றால் அது 3ஆவரை கவலையில் ஆழ்த்திவிடும். நம்மளுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டா தான் அந்த 2 பேர் பேசும்போது அந்த நிலையை நீங்க இன்னொருத்தருக்கு ஏற்படாதீர்கள் என்று சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம் இருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதையும் நம்ம இந்த எம்பத்தியில கொண்டு வரலாம். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் ரசூல் சாஸ்திர, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி அளியுங்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் கோவம், என்னடா விபச்சாரம் செய்யறதுக்கு ரசூல் சாஸ்திர வந்து அனுமதி கேட்கிறாரு. ரசூல் கிட்ட வந்து உட்கார சொன்னேன், நீ விபச்சாரம் செய்ய விரும்புகிறாய், ஆனால் உன்னுடைய தாயை விபச்சாரம் செய்ய நீ அனுமதிப்பாயா என்று கேட்கிறார். அது எப்படி? மனைவியே அது எப்படி? சகோதரியே மகளை மாட்டேன். அப்படியானால் நீ விபச்சாரத்திற்கு எந்த பெண்ணிடம் செல்கிறாய், அது இன்னொருவருக்கு தாயாக, சகோதரியாக, மனைவியாக, மகளாகத்தானே இருப்பார். அந்த மனநிலையில் வைத்து சிந்திக்க வைக்கிறார்கள் அந்த சஹாபியை. அவர் மனது உறுதிப்பட்டது, திருத்தி விட்டார். எம்பத்தியை கொண்டு ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி காட்டினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது இதை வைத்து டாக்டர் கே வி ஹபீப் முகமது ஒரு கேள்வியை கேட்பார், அதை உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம், எவ்வளோ சினிமா பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், சினிமா தியேட்டருக்கு போய் பார்க்குறோம். இப்போ கேள்வி டாக்டர் கேவிஎஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் எந்த சினிமா நடிகையை பார்த்து ரசிக்கிறீர்களோ அந்த ரசிக்கக்கூடிய அந்த 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 நடிக்கக்கூடிய அந்த தொழிலை நம் மனைவிக்கு அனுமதிப்போமா, சகோதரிக்கு அனுமதிப்போமா, நம்ம மகளை சினிமாவில் அனுப்புமா? அரை நிர்வாணமாக முக்கால் நிர்வாணமாக நடிப்பதை பார்த்து ரசிக்கின்றோமே, அது இன்னொருவனுக்கு சகோதரி தானே, மனைவி தானே, மகள் தானே, தாய் தானே என்று அந்த இப்படி சிந்திக்கும் போது ஒரு காம உணர்ச்சியை தூண்டக்கூடிய நிலையில் ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய கண்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தாழ்ந்து விடும் என்பது. ஆக என்னன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை களைவதற்கு, நம்மை திருத்திக் கொள்வதற்கு இந்த எம்பதி மிகவும் அவசியம். அதுபோல நீங்கள் சொன்னது போல எம்பதிக்கு லீடர்ஷிப் அண்ட் எம்பதின்னு சொல்றாங்க. தலைவர்களுக்கு இந்த உணர்வுகளை புரிந்து கொள்வது அவசியம். அதே போல டாக்டர்களுக்கு அவசியம், முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு உலகளாவிய அளவுல இந்த மக்களோடு பழகக்கூடிய தொழிலில் இந்த அடுத்தவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாத தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவர்கள் மருத்துவர்கள். ஒரு நோயாளி வந்துட்டா அந்த நோயாளியுடைய மனநிலையில் இருந்து கொண்டு சிந்தித்து மருந்து கொடுக்கக்கூடிய டாக்டர்கள் பெரும்பாலானவர்கள் இல்லை. குறிப்பாக நோய் வந்துட்டா நம்ம டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்போம், இந்த நோய் எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்போம். எந்த டாக்டராவது கேட்டு பாருங்க இந்த கேள்வி, இது ஏன் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டேன், மருந்து கொடுத்துருக்கேன் சாப்பிடு, வேற எதுவும் கேள்வி கேட்காது. அந்த நூலை எழுதிய டேனியல் கோல்மன் சொல்லுகிறார், அதாவது 3 நிமிஷத்துக்குள்ளார அவனை புரிந்து கொள்வதற்கு ஒரு டாக்டருக்கு, ஒரு பேஷண்ட்டை புரிந்து கொள்வதற்கு, மனநிலையை புரிந்து கொள்வதற்கு 3 நிமிஷம் போகும், கொடுக்க மாட்டார்கள் அந்த டாக்டர். ஆக மக்களுடன் பழகக்கூடிய தொழில் சிறப்பதற்கு அந்த யாரோட, அதே மாதிரி ஒரு சேல்ஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவன்ட்டு நான் முதல்ல சொன்னது போல ஒரு பொருளை நீங்கள் அவர் வாங்குபவருடைய மனநிலையில் இருந்து கொண்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ்ல நீங்க சிறந்த சேல்ஸ்மேனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல எந்த தன்மை மனித வாழ்க்கைக்கு வெற்றியை தரும்? எம்பதி அண்ட் சக்சஸ். வெற்றி பெறுவதற்கு இந்த எம்பதி மிக அவசியம், அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது அவசியம் என்று ஒரு அறிஞர் சொல்கிறார். ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்போ ஒரு உதாரணத்திற்கு இந்த வேலையை வீடியோ எடுக்க வேண்டும் சொன்னால் ஒருவர் போதும். ஆனால் ஒரு காலம் வரும், இது ஆட்டோமேட்டிக்காக போட்டுவிட்டு அவர் அந்த நகர்த்தி விட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்டே செஞ்சு கொடுத்து போய்விடும்.
ஆக ரிடண்டன்ட் ஜாப், தொடர்ந்து செய்யக்கூடிய மிஷின் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் மனிதரிடமிருந்து பிடுங்கி மிஷின் தூக்கி கொடுத்துருவாங்க. அப்படியானால் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட வேலைன்னா குழு ரீதியாக 10 பேர் செய்து முடிக்க வேண்டிய வேலை, டீம் ஒர்க் தான் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு வேலையாக கொடுக்கப்படும். நீங்க டீம்ல இருந்தீங்க என்று சொன்னாலே உங்களோட டீம்ல இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையை, எம்பத்தியை புரிந்து கொள்ளாத வரையில் உங்களுக்கு எதிர்காலத்தில் வெற்றி பெறுவதற்கு சான்ஸே கிடையாது. அதனால இந்த எம்பதி என்று சொல்லக்கூடிய அடுத்தவர்களுடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை கேள்வி கேட்டதற்கு எனக்கு சில பதில்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னவென்றால், இந்த எம்பதி உடையவர்கள் நியாய உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள். தனக்கு விருப்பமானவர்கள், தன்னை சேர்ந்தவர்கள் அநியாயம் செய்தால் கண்டிக்க தயங்க மாட்டார்கள். தனக்கு எதிரணியிலே இருப்பவர்களிடத்திலே நியாயம் இருந்தால் அதனை பேசிட தயங்க மாட்டார்கள். ஹெல்பிங் டெண்டன்சி, உதவுவார்கள். ஆல்ட்ரூயிஸ்டிக் என்று குறிப்பிடுகிறார்கள். உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கும். பொதுநலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். இதற்கு நேர் மாற்றமானவர்கள் இருக்கிறார். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் சுயநலமிகளாக இருப்பார்கள். தன் கருத்தை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பவர்களை மட்டுமே வைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் தள்ளி வைத்து விடுவார்கள். நயவஞ்சகத்தனம் கூடியிருக்கும். நியாய உணர்ச்சி, நியாயமாக ஒரு செய்தியை சொல்லி அதில் நியாயத்தை கேட்டு பாருங்க, பேச மாட்டார்கள். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமே. ஒரு நியாயமான ஒரு செய்தியில் அவங்க எந்த சைடு எடுக்கிறாங்கன்னு பார்த்தாலே அவர்களிடம் எம்பதி இருக்கிறதா இல்லையா என்பதை மிக இலவாக கண்டுபிடித்து விடலாம். அப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அடுத்தவர்களுடைய உணர்வு என்பது அவர்கள் உள்ளத்தில் இருப்பது. இன்வர்ட், காலையில் சொன்னாங்க, இட் இஸ் இன்சைட். நான் எப்படி கண்டுபிடிப்பது? என் மனைவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வு என்பது எனக்கு எப்படி தெரியும்? என் பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு எப்படி தெரியும்? வாயால் திறக்க மாட்டார்கள். அதற்குத்தான் உங்களுடைய உணர்வுகளை, செல்ஃப் அவேர்னஸ், நீங்கள் உணரும் பொழுது அதனை எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அதே நிலையில் வைத்து நீங்கள் அவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். அவருடைய சொற்களை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம், அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்து கண்டுபிடிக்கலாம், அவருடைய பார்வையை பார்த்து கண்டுபிடிக்கலாம். எமோஷனல் கியூஸ் என்று சொல்லுகிறார். அப்படியே நுணுக்கு அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது முகம் கொடுத்து பேச வேண்டும். இன்னொருத்தவங்கள்ட்ட செல்போன்ல பேசிக்கிட்டே நீ சொல்லு என்று சொல்லக்கூடாது. லேப்டாப்பை தட்டி கொண்டே மனைவியிடம் பேசக்கூடாது. எடுத்து வச்சிடணும். பிள்ளை அங்கேருந்து வந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னம்மா சொல்றேன்னு கேட்கணும். அப்பதான் அவங்க சொல்ற இந்த மாதிரி செய்தி நீ சொல்லு, நான் காதல வாங்குறேன், சொல்லு காதல் இல்ல. அவர் காதலியும் வாங்கல, மனசுலயும் வாங்கல, இதயத்திலையும் வாங்கல, பேருக்கு அவருக்கு நடிப்பு. அப்ப என்ன ஆக்டிவ் லிசனிங் என்று சொல்லுகிறார். யாராவது நம்மள்ட்ட பேச, ஆனா என்ன இந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன், இப்போ வந்திருக்கிற செல்போன், இது எல்லாமே மனித உறவுகளை கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்தவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு தயாரில்லாத ஒரு சமூகத்தை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இது அடுத்த பாயிண்ட். கடைசியாக ஒரு பாயிண்ட், எனது அருமை சகோதரர் ஒருவர் குறிப்பிட்டது போல ஹுதைபியா உடன்படிக்கை சொன்னாங்களே, அற்புதமான ஒரு பாயிண்ட். அதாவது அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்களுடைய எதிரணியருடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டால், உங்களுடைய எதிர் அணியருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்தால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு புக்கில் படித்தேன், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு உம்ரா செய்யாமலே மதீனாவுக்கு திரும்பினார்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு காரணம் சொல்றாங்க. நான் படித்த நூலில் வித்தியாசமான ஒரு கருத்து அது இருந்தது. நன்றாக கவனியுங்கள். மக்காவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் துன்பப்படுத்தப்பட்டார்கள், சமூக பிரஸ்காரம் செய்யப்பட்டார்கள், கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், சஹாபாக்களை சித்திரவை, மக்கத்து குறைஷ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு போய் 406 கிலோமீட்டருக்கு அந்த மதீனாவுக்கு போயிட்டாங்க. பத்ர் எங்க இருக்கு? மதீனா கிட்ட. உஹது எங்க நடந்தது? மதீனாவில். கந்தக் யுத்தம் எங்க நடந்தது? மதீனாவில். 3 போரையும் அந்த குறைஷிகள் தான் திணித்தார்கள். பத்ரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி, உஹதில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடையாது, அவர்களுக்கு வெற்றி கிடையாது, கொஞ்சம் இழப்புகள் அதிக முஸ்லிம்களுக்கு, அவ்வளவுதான். கந்தக் யுத்தத்திலே ஒட்டுமொத்த அரபு உலகத்தையும் திரட்டி கொண்டு வந்தார்கள், வெற்றி பெற முடியவில்லை. காற்றை கொண்டு அல்லாஹ் தஆலா எதிரிகளை சிதறடித்தார். முஸ்லிம்களுடைய கை பலம் மிக்கதாக ஆகிவிட்டது. அடுத்த ஆண்டு ரமலான் மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காணுகிறார்கள். எப்படி? ஹரம் ஷரீஃபுக்குள்ளார அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையிலே உம்ரா செய்வது போல் கனவு காணுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் இப்படி உம்ரா செய்வது போல் கனவு கண்டேன், யார் யாரெல்லாம் வர்றீங்களோ பேர் கொடுங்க போவோம்.
1200 1400 பேர் கொண்ட ஒரு குழு புறப்பட்டு போகிறது. நல்ல கவனிங்க, துல்காதா மாதம். துல்காதா மாதம் என்பது போர் செய்யக்கூடாத மாதம். முஸ்லிம்கள் இப்படி வருகிறார்கள் என்று தெரிந்த உடனேயே எப்படி இவர்களை உள்ளே விடுவது? பொதுவாக உம்ரா செய்வது என்பது அரபுக்களுடைய உரிமை. யார் உம்ரா செய்ய வந்தாலும் அதை தடுப்பதற்கு குறைஷிகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. நம்பர் 1. இரண்டாவது, வர முடியாது என்று தடுத்து நீங்கள் ஆயுதம் தூக்க முடியாது, ஏனென்றால் அது துல்காதா மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்குகிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் என்ன செய்ய விட மாட்டோம். அப்படியான பேச்சுவார்த்தை நடக்கிறது. 4 முறை பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவங்க சொல்றாங்க, பார்த்துட்டு போறவங்கள அவர்கள் ஆயுதத்தோடு வரவில்லை, உம்ரா செய்யக்கூடிய நிலையில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் எதிர்க்க வேண்டியதில்லை, விட்டு விடுவோம் என்று குறைஷிகளே வந்து பார்த்து விட்டு போய் சொல்லுகிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ள ஈகோ, ஆணவம், விட மறுக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர் அனுப்பப்படுகிறார்கள், அவங்க கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இதற்கு பிறகும் கூட முஸ்லிம்கள் அங்கே உம்ரா செய்திருந்தால் அவர்களால் தடுத்திருக்க முடியாது. ஒட்டுமொத்த அரபுலகமே குறைஷிகள் மீது காரி துப்பி இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லா அம்சங்களுக்கும், அவர்கள் சொன்ன எல்லா அம்சங்களுக்கும் ஒத்துக்கொண்டு அடுத்த ஆண்டு நாங்கள் வந்து உம்ரா செய்து கொள்கிறோம் என்று அங்கிருந்து புறப்படுகிறார். சஹாபாக்கள் யாருக்கும் உடன்பாடு இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தவிர வேறு யாருக்கும் அதில் உடன்பாடு இல்லை, உமர் உட்பட ரலியல்லாஹு தஆலா. அந்த இஸ்லாமிய அறிஞர் சொல்கிறார், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யாமல் அடுத்த ஆண்டு உம்ரா செய்து கொள்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால், தன்னை ஒரு குறைஷி தலைவருடைய மனநிலையில் வைத்து சிந்தித்தார்கள். ஆணவம் பிடித்த இந்த குறைஷிகள் நம்மை மீறி இந்த மக்காவில் வந்து உம்ரா செய்து விட்டு போய்விட்டார் என்ற அவமானம் அந்த குறைஷி தலைவருக்கு